நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நிதி நிறுவன அதிபரை மிரட்டி பணம் பறித்த 5 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். டிவிஎஸ் மேடு பகுதியைச் சேர்ந்த கோவிந்த் தனது நிதி நிறுவனத்தில் பட்டாசு கடை அமைத்து விற்பனை செய்து வருகிறார். அப்போது பகத்சிங் என்பவர் பட்டாசுகளை வாங்கிக் கொண்டு 30,000 ரூபாய் பணம் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இவரும் நிதி நிறுவனத்தில் பணத்தை கையாடல் செய்த ராகுல் மற்றும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து கொண்டு நிதி நிறுவன அதிபர் கோவிந்தை அடித்து உதைத்து 5,000 ரூபாய் பணத்தை பறித்து கொலை மிரட்டல் விடுத்தனர். படுகாயமடைந்த கோவிந்த் அளித்த புகாரின் பேரில் ராகுல் உட்பட 5 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவான பகத்சிங்கை தேடி வருகின்றனர். ஈரோட்டில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு 600 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெளிமாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வந்த தகவலின் பேரில் ஆசனூர் வனப்பகுதி காரப்பள்ளம் சோதனை சாவடி பகுதியில் மாவட்ட குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த பொலிரோ வாகனத்தை மடக்கி சோதனை செய்தபோது 600 கிலோ ரேஷன் அரிசி கர்நாடகாவிற்கு கடத்த இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து ஆசனூர் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பொலிரோ வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். நிர்வாக திறனற்ற ஆட்சியால் ரேஷன் அரிசி கடத்தப்படுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ட்ரேடிங் செயலியில் முதலீடு செய்வதாக கூறி 1,50,00,000 ஏமாற்றிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை ஆவடி காவல் ஆணையராக மத்திய குற்றப்பிரிவில் ராஜாராம் என்பவர் தன்னுடைய வங்கி கணக்கை பயன்படுத்தி தொழிலில் 1,00,000 முதலீடு செய்தால் மாதந்தோறும் 3% லாபம் தருவதாக ராஜேந்திரன் என்பவர் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதாக புகார் அளித்துள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆந்திராவைச் சேர்ந்த ராஜேந்திரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அரசு பேருந்து நடத்துனரின் வீட்டில் பீரோவை உடைத்து 7,5 பவுன் நகை 40,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணபுரம் மெயின் ரோட்டில் வசித்து வரும் நடத்துனரான ராமசாமி என்பவரின் மனைவி வெளியே சென்றதை கண்காணித்த மர்ம நபர்கள் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து வீட்டில் உள்ள பீரோவை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து வீட்டின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்ட காவலர்கள் மர்ம நபர்கள் பயன்படுத்திய கத்தியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். சென்னையில் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வாங்கி தருவதாக கூறி அரசு முத்திரையுடன் கூடிய போலி ரசீதை காண்பித்து பல லட்சம் ரூபாய் ஏமாற்றிய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த கௌதமன் என்பவர், அம்பத்தூரைச் சேர்ந்த நித்யா, லட்சுமி ஆகியோர் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்கி தருவதாக 85,000 ரூபாய் வாங்கி ஏமாற்றியதாக புகார் அளித்தார். இவ்வாறு 104 பேரிடம் சுமார் 88 லட்சம் மோசடி செய்த லட்சுமி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மற்றொருவர் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் மாற்றுத்திறனாளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குண்டமலைக்காடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவியை வீரப்பன் என்பவர் அடிக்கடி பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் வீரப்பனை கைது செய்தனர். பொம்மை முதலமைச்சரின் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே லாரி உற்பத்தி செய்யும் உதிரி பாகங்களை திருடிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒரக்கடம் தொழில்பேட்டையில் லாரி உற்பத்தி தனியார் தொழிற்சாலை உள்ளது. இங்கு தயாரிக்கப்படும் 2 லட்சம் மதிப்பிலான உதிரி பாகங்களை மகாராஷ்டிராவிற்கு அனுப்புவதற்காக லாரியில் வைத்திருந்தனர். அப்போது தேவன், புருஷோத்தமன் உள்ளிட்ட 4 பேர் லாரியிலிருந்து உதிரி பாகங்களை திருடிச் சென்றனர். இது குறித்த புகாரின் பேரில் 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அரசு ராஜேஸ்வரி வேதாச்சலம் கலைக்கல்லூரியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் குழுவாக தாக்கிக் கொண்டனர். விடியா ஆட்சியில் மாணவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மளிகை கடையின் மேற்கூரையை பிரித்து கொள்ளையடிக்க முயன்ற மாற்றுத்திறனாளி இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். மாம்பாக்கத்தைச் சேர்ந்த பழனிவேல் என்பவரின் கடையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு கடையை பூட்டிவிட்டு பழனிவேல் வீட்டுக்கு சென்ற நிலையில் 3 இளைஞர்கள் அவரது கடையில் கொள்ளையடிக்க முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது.
இதனையடுத்து நண்பர்களுடன் கடைக்கு சென்ற பழனிவேல் 3 பேரில் சுப்புராயன் என்ற மாற்றுத்திறனாளி மட்டும் சிக்கியதை அடுத்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். மற்ற 2 பேர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். மதுரை திருமங்கலம் அருகே ஏடிஎம் இயந்திரம் உடைத்து பணம் கொள்ளையடிக்க முயற்சி நடைபெற்றதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலம்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள தனியார் ஏடிஎம் மையத்தில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் புகுந்து பணம் எடுக்கும் எந்திரத்தை உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர். இது குறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ஏடிஎம் மையத்தை ஆய்வு செய்தனர். ஏடிஎம் இயந்திரத்தின் முன்பக்கம் சேதமடைந்துள்ளதால் பணம் கொள்ளையடிக்க முயற்சி நடைபெற்றதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். இரவு நேரத்தில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என பலமுறை வலியுறுத்தியும் காவல்துறையின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கோவை பீலமேடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த 6 சவரன் தங்கச்சங்கிலியை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பறித்துச் செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி உள்ளது. நேரு நகரைச் சேர்ந்த சுகந்தி என்ற பெண் பள்ளி சென்ற தனது குழந்தையை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளார். இது குறித்த காட்சிகள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவியில் பதிவான நிலையில் அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே டாஸ்மாக் பாரில் பிசியோதெரபிஸ்ட் மருத்துவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு சென்னையில் தலைமறைவாக இருந்த பார் ஊழியர் கைது செய்யப்பட்டார். கோழிவிளை சந்திப்பில் இயங்கி வரும் டாஸ்மாக் பாரில் கடந்த மாதம் 31ஆம் தேதி மாலையில் கூட்டப்புலியைச் சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட் மருத்துவர் சுனில் என்பவர் அவரது நண்பருடன் மது அருந்துவதற்காக சென்றுள்ளார். அப்போது பணியில் இருந்த சங்கரன் சுனில் ஆர்டர் செய்யும் சைடிஸ்களை தாமதமாக எடுத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுனில் அவருடன் தகராறில் ஈடுபட்ட போது ஆத்திரமடைந்த சங்கரன் கடையில் இருந்த கத்தியால் சுனிலின் அடிவயிற்றில் குத்தியதில் உயிரிழந்தார். இன்ஸ்டாகிராமில் பெண் போல பேசி நண்பனை துன்புறுத்திய விவகாரம் கைகலப்பாகி கத்திக்குத்தில் முடிந்துள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த வசந்தகுமாருக்கு இன்ஸ்டாகிராமில் பெண் போல பேசி ஏமாற்றி வந்த நபரை வாஷிங்டன் பகுதியைச் சேர்ந்த கோபி மற்றும் சிவா அடையாளம் காட்டியுள்ளனர். இதையடுத்து பெண் போல பேசி ஏமாற்றிய லட்சுமி கார்டன் பகுதியைச் சேர்ந்த 18 வயது சிறுவன் வீட்டிற்கு சென்று அவரை தாக்கியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 18 வயது சிறுவன் நண்பர்கள் ஜெயராம் மற்றும் பாஸ்கருடன் சேர்ந்து கோபி மற்றும் சிவாவை கத்தியால் குத்தியும் வெட்டியும் தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதனையடுத்து 18 வயது சிறுவனை கோவை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் ஜெயராம் பாஸ்கரை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். திருப்பூரில் ஏலச்சீட்டு நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்த தனியார் நிதி நிறுவன உரிமையாளரை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். கருவம்பாளையத்தில் உள்ள நிதி நிறுவனத்தில் திருப்பூர், அவினாசி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரை மாத சீட்டில் பணம் கட்டி உள்ளனர். இந்நிலையில் முதிர்வு காலம் முடிந்தும் வாடிக்கையாளர்களுக்கு அந்நிறுவனம் பணம் கொடுக்காமல் இருந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்நிறுவனத்திற்கு சென்று பார்த்தபோது நிறுவனத்தை காலி செய்யப்பட்டது கண்டு அவர்கள் தங்களது பணத்தை மீட்டுத் தர வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை காரைக்குடியில் 202 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து காரில் 18 மூட்டைகளில் பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்த திமுக ஆதரவாளர்களான தௌலத் நிசார், கணேஷ், திருமூர்த்தி, முகமது அலி ஜின்னா ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். காரையும் 1,25,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்த காரைக்குடி தெற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாவி போட்டு காரை திறந்து திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. உளுந்தூர்பேட்டை ஸ்ரீராம் நகர் பகுதியில் வசித்து வரும் செங்கேணி வியாழக்கிழமை இரவு வீட்டின் முன் காரை நிறுத்தியுள்ளார். நள்ளிரவில் முகமூடி மற்றும் கையுறை அணிந்து வந்த மர்ம நபர் கள்ளச்சாவி போட்டு காரை திறந்து திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. காரின் உரிமையாளர் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருடனை பிடிக்க விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல்லில் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். முதலியார்புரத்தை சேர்ந்த ரமேஷ் கடந்த மே மாதம் வீட்டின் முன் நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை காணவில்லை என புகார் அளித்தார். பின் போலீசார் நடத்திய விசாரணையில் மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் வாகன இன்ஜின் உள்ளிட்டவைகளை அப்துல் சலீம் என்பவர் அந்தோணி செல்வகுமார் என்பவரின் இரும்பு கடைக்கு கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. பின் அந்தோணி, அப்துல் சலீம் உதிரி பாகங்களை எடைக்கு போட வந்த பிரபாகரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த மணிகண்டன் தான் திருடிய வாகனத்தை எடைக்கு போட கூறியது தெரிய
தெரிய வந்தது. போலீசார் மணிகண்டனை பிடிக்கச் சென்றபோது அவர் தப்பியிருக்கிறார். சென்னையில் குடிபோதையில் தகராறு செய்த கணவனை கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வைகுண்டபுரத்தில் பாலகிருஷ்ணன், கனகவள்ளி தம்பதியினர் வசித்து வந்துள்ளனர். பாலகிருஷ்ணன் தினசரி குடித்துவிட்டு வந்து வழக்கமாக சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. வியாழனன்றும் தகராறு செய்ததால் ஆத்திரமடைந்த கனகவள்ளி கணவனை இழுத்து சுவற்றில் மோதியுள்ளார். இதில் நிலை குலைந்த பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த நுங்கம்பாக்கம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி கனகவள்ளியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.